Hi hello this Barchak Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்றத நீங்க டைட்டிலே கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் லேப்டாப் உடைய ஒரு கம்ப்ளீட் டிஸ்மேண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி என்ன ப்ரோ திடீர்னு இது மாதிரி வீடியோ பண்றீங்க? கவர்மெண்ட் லேப்டாப்பை நம்ம கம்ப்ளீட்டா ஓபன் பண்றோம். ஓகே இதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு, இது பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு அப்படின்னு கிடையாது. நீங்க கவர்மெண்ட் லேப்டாப் மாதிரியே அந்த மாடல்ல இருக்கிற வேற எந்த லேப்டாப்பா இருந்தாலும் இந்த டிஸ்மேண்ட்ல உங்களால பண்ண முடியும். சரி இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் லேப்டாப் வச்சிருப்போம். இந்த லேப்டாப்பில் எதனா ஒரு பொருள் வந்து நம்ம உள்ளே மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர்கிட்ட 2 GB ரேம் இருக்கும், இல்லை 4 GB ரேம் இருக்கும். அதை வந்து ஒரு 8 GBக்கு அவங்க அப்கிரேட் பண்ண நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கும் சமயத்துலையும் சரி, இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் பதிலாக ஒரு SSD நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் சரி, உள்ள வைஃபை கார்டு போயிடுச்சு, அந்த வைஃபை கார்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் சரி, நீங்களே வாங்கிட்டு நீங்களே அதை வீட்லேயே ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸோ இந்த டிஸ்மேண்ட்டில் நீங்கள் ஓவராலாக அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம், எப்படி உள்ள என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதனா ஒன்று நீங்களே ஒன்று டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிஸ்மேண்டில் வீடியோ அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஒரு வீடியோ ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்களுக்கு பெருசாக இருக்காது. இப்போ நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா அது கொடுக்கும். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. கீழே சேனலோட லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக அந்த மதர் போர்டு லெவலில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லேப்டாப் வந்து நம்மக்கிட்ட ஆக்சுவலாக சர்வீஸ்க்காக வந்தது. கஸ்டமர் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த லேப்டாப் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல சர்வீஸ் போயிருக்கு. ஏன்னா பின்னாடி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ஒரு சிலது காணும். சரி ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மதர் போர்டு வந்து கிட்டத்தட்ட டெட்டான கண்டிஷன் தான். இதை வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது, நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்றதுனால. அவங்களுக்கு இருக்க 2 ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப் வேறு எதனா பழைசு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மதர் போர்டு எடுத்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க், ரேம் இதெல்லாமே எடுத்து அவர் வேற ஒரு லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த லேப்டாப்போடைய மாடல் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா LENOVO E4125 அப்படின்ற இந்த மாடல் நம்பரில் இருக்கிற லேப்டாப் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இந்த லேப்டாப்புக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இதே சீரீஸில் இருக்கிற எந்த லேப்டாப்புக்கான யூஸ் பண்ணலாம். இது வந்து லெனோவோவில் IDEAPAD சீரீஸ் தான். ஸோ IDEAPAD எல்லாமே மோர் ஓவர் இதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஸ்மேண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா அந்த ஸ்க்ரூ பிட்டு வந்து நமக்கு தேவை. இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பொதுவாக இந்த ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக உங்கள் வீட்டில் இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற எந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லோக்கல் ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லா ஸ்க்ரூ பிட்டும் இருக்கும். ஆனால் இப்போது இதில் வந்து பொதுவாக ஸ்டார் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாரை வந்து நம்ம யூஸ் பண்ணி எல்லா ஸ்க்ரூஸும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த லேப்டாப் ஆல்ரெடி 2-3 இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நிறைய ஸ்க்ரூஸ் வந்து இதில் மிஸ்ஸிங் தான். ஸோ இருக்கிற ஸ்க்ரூஸை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ஸோ உங்கள் லேப்டாப்புடைய பேக் சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நம்ம கொஞ்சம் அழுத்தி ஏடாகூடமாக ஓப்பன் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுல கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஸ்க்ரூஸும் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்டையும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு லேப்டாப் மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் கீபோர்டு அடியிலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்க்ரூஸ் இருக்கும். அதையும் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். இந்த லேப்டாப் ஆல்ரெடி 2-3 தடவை சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதை டேமேஜ் பண்ணாமல் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். கீபோர்டு ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஸ்க்ரூஸ் எதுவும் கிடையாது. நம்மளே வந்து எதனா மெலிசாக கொஞ்சம் ஒரு கத்தி மாதிரியோ எதனா ஒன்று யூஸ் பண்ணி நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீபோர்டை சுற்றி வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே கீபோர்டு வந்து நம்ம அதிலிருந்து தனியாக எடுத்துடலாம். ஜென்ரலாக வந்து ஓப்பனர் வச்சு இது ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நான் அடிக்கடி லேப்டாப் ஓப்பன் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டூல்ஸ்க்கான லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன்.
இப்போ நான் வந்து மெலிசாக இருக்கிற இந்த கத்தியை வச்சு தான் கீபோர்ட் லாக் எடுக்க போகிறேன். கீபோர்டுக்குள்ளே அந்த கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப் உள்ள நீங்கள் அதை விட்டு பொறுமையாக உங்களுக்காக நீங்கள் அப்படி அழுத்தி எடுத்தீங்கன்னா அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த கீபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கீபோர்டு கடியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும். அதையே வந்து நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டோடைய கேபிளும் கீபோர்டோடைய அந்த ஸ்ட்ரிப்பும் மவுஸ் பேடோடைய அந்த ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பு கனெக்ட் ஆகிருக்கிற அந்த இடத்துக்கு மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ராக் பேடுக்கும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி திருப்பி அந்த பேக் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேக் பேனல் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸாக இழுத்துட்டிங்கன்னா பேட்ரி கனெக்டர் வந்து கட் ஆகிடும். பேட்ரியோடைய அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்ரி கனெக்டர் ஒயரை வந்து நீங்கள் எடுத்து விட்டுருங்க. நம்மளுடைய பேட்டரியும் பேக் பேனலோட சேர்த்து இருக்கும். அதை நீங்கள் சைடில் ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப் உள்ளே இருக்கிற ஃபுல் பார்ட்ஸ் வந்து அப்படியே விசிபிளாக இருக்கும். நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் எங்கெங்கே எதெல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் குவாலிட்டி எதனா சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரேம் மாற்றணும் அப்படின்னா இதில் மாற்றிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் எஸ்எஸ்டி போடணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிடி டிரைவ் போடுற இடமும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிடி டிரைவுக்கு பதிலாக இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை சர்வீஸ்க்கு மதர் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த மதர் போர்டு கூட என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் லிங்க் ஆகிருக்கோ, என்னென்ன பார்ட்ஸ், இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வைஃபை கார்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். லேப்டாப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இதில் தான் வந்து ஒன்றா சேரும். ஸோ அந்த மதர் போர்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மதர் போர்டை அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம அந்த கேசிங்லேருந்து வெளியே எடுத்துடலாம். மதர் போர்டிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேபிளாக இருக்கட்டும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டிஸ்பிளே ஸ்ட்ரிப்லாம் நீங்கள் மெயினாக கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி அது ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. எதாவது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிவிட்டு அந்தந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணலாம். லேப்டாப் எப்படி நம்ம பார்ட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போதும் கரெக்டாக அதை அசம்பிள் பண்ணணும். எந்த ஒரு ஸ்க்ரூவும் மீறாமல் கரெக்டாக அந்தந்த ஸ்க்ரூஸை அதிலே நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். மதர் போர்டை பொறுத்த வரையும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா மதர் போர்டில் உங்களுக்கு அந்தந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரூஸ் வந்து போடணும். மீதி ஸ்க்ரூஸ் எல்லாம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த கேசிங் மேலே வரும். அதை தவிர அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். வைஃபை கார்டு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஃபேனுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் என்னென்ன ஸ்க்ரூ அப்படின்றது நீங்கள் எழுதிட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரூஸை நீங்கள் வச்சிடலாம். சிம்பிள் தான். நீங்கள் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த லேப்டாப்போடைய ஃபேனும் அந்த ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற அந்த ஹீட் சிங்க்கும் நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். லேப்டாப் எப்படி நம்ம ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படின்ற அந்த வீடியோவில்
லேப்டாப்பில் பொதுவாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற ஹீட்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டர்னல் ஃபார்மேட். ப்ராசஸர் இருக்கும், ப்ராசஸருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒட்டினா மாதிரி ஒரு ஹீட் சிங்க் மாதிரி காப்பரில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வெளியேற்றுற அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஹீட் சிங்க் தான் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரும். ஏன்னா ப்ராசஸருக்கு மேலே டைரக்ட் கான்டாக்டாக அது அப்படியே ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர ஹீட் அப்படியே வந்து இதில் அப்படியே ட்ராவல் ஆகும். அந்த ஹீட்டை வந்து இந்த ப்ராசஸர் ஃபேன் வெளியேற்றும். நீங்கள் லேப்டாப் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, கீபோர்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஆனால் கூட உங்களுக்கு இந்த மேலே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிடி ட்ரைவோடைய அந்த டம்மி வந்து சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேக் பேனல் வந்து மேலே லிஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்க்ரூஸு கீபோர்டு எல்லாமே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த கீபோர்டோடைய டம்மி வந்து வெளியில் தனியாக வருதான்னு பாருங்கள். ஸோ அப்படி வந்துச்சுன்னா எடுத்துருங்க, இல்லைனா அது மோல்டடாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே பண்ணிக்கலாம். மதர்போர்ட் லெவலில் நம்ம டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபால்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. கூடிய சீக்கிரம் நம்மளே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ண தான் போகிறோம். அதிலே வந்து உங்களுக்கு தேவையான லேப்டாப் ஸ்பேர்ஸ்லேருந்து, பிசி பில்டுலேருந்து, வேறு உங்களுக்கு லேப்டாப் சர்வீஸ் வரையும் எல்லாமே நீங்கள் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பேக் பேனலை மூடும்போது பேட்டரி கனெக்டரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, மற்ற கேபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறுபடியும் லேப்டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த டிஸ்மேண்டில் வீடியோ சம்மந்தமாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம சேனலோட ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர், அதுக்கப்புறமா டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே நம்ம சேனலோடைய அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் கெத்தாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க.